ரெண்டு சம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சம்மும் இப்போ சால்வ் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸசைஸ் 1.6ல் 2 and 3. ஸோ இதை இப்போ பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 42ல் எக்ஸசைஸில் இருக்கிற செகண்ட் அண்ட் தேர்ட் சம். ஸோ செகண்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே for which the equations kx minus 2y plus z equal to 1, x minus 2ky plus z equal to minus 2, x minus 2y plus kz equal to 1. So k இந்த equationல பார்த்தீங்கன்னா மூணுலேயுமே இருக்கு. have no solution, unique solution, infinitely many solutions. ஓகேவா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். ஓகே, சொல்யூஷன் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸை எடுத்து எழுதிட்டோம். ஸோ the given equations are இது எல்லாத்தையுமே எழுதிட்டோம். kx minus 2y plus z equal to 1, x minus 2ky plus z equal to minus 2, x minus 2y plus kz equal to 1. So first இது என்ன பண்ண போகிறோம்? We are going to form the matrix form. So what is the matrix form? So the matrix form is ax equal to b, where a என்ன? So a வந்து coefficient matrix. அப்போ a என்ன வரும்? ஃபஸ்ட்டு k, அடுத்து -2, அடுத்து 1, அடுத்து 1 minus 2k. So x y z coefficient. இங்கே எக்ஸோட செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -2k, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 1. தேர்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -2, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் k. அண்ட் வாட் இஸ் எக்ஸ்? ஸோ ரெண்டாவது எக்ஸ். எக்ஸ்ன்றது அந்த xy இசட்கான காலம் மேட்ரிக்ஸ். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது பி மேட்ரிக்ஸ். ஸோ பி மேட்ரிக்ஸ் என்ன? 1 -2 1. So இப்போ என்ன பண்ண போகிறோம்? We are going to write the augmented matrix. So the augmented matrix is, what is the augmented matrix? A bar B. So A bar B is equal to என்ன பண்ண போகிறோம்? A B யும் ஜாயின் பண்ணி எழுத போகிறோம். So A என்ன? K -2 1 1 -2k 1 1 -2k. So bar போட்டு 1 -2 1. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் ரோ ஆப்ரேஷன்ஸ் அப்ளை பண்ணி என்ன பண்ண போகிறோம்? ரோ எக்கனாட் ஃபார்ம் மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் பார்க்குறோம். இங்கே கேன்னு இருக்குது. எனக்கு கேன் இருக்கிறதுக்கு பதிலாக 1 இருந்தால் ஈஸி. ஸோ கேன்றது வேரியபிள், அதை வச்சு நீங்கள் மிச்சதெல்லாம் 0 ஆக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்? ஸோ அப்போ ஏதாச்சும் ஒரு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எந்த ரோ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம்? ஸோ எனக்கு ரோ 2லேயும் 1 இருக்குது, ரோ 3லேயும் 1 இருக்குது. ஸோ எந்த ரோவோட இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம்? நான் ரோ 3யோட இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா R1 அண்ட் R3 ஆர் இன்டர்சேஞ்ச். ஸோ R1 R3 இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ அப்போ தேர்ட் ரோ ஃபஸ்ட் ரோ ஆயிரும், ஃபஸ்ட் ரோ தேர்ட் ரோ ஆயிரும். ஸோ தேர்ட் ரோ என்ன? 1 -2k ஃபஸ்ட் 1. அடுத்து செகண்ட் ரோ அப்படியே தான் இருக்கும். 1 -2k 1 -2. ஸோ ஃபஸ்ட் ரோ என்ன ஆயிரும்? லாஸ்ட் போயிடும். ஃபஸ்ட் ரோ என்ன? k -2 1 1. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சு? ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 1 விச் இஸ் நான் ஜீரோ. இப்போ இதை வச்சு இது ரெண்டும் என்ன பண்ணணும்? ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ஸோ இங்கே 1 தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த 1 சப்ராக்ட் பண்ணால் போதும். அப்போ R2க்கு என்ன பண்ணால் போதும்? R2 - R1. R2வையும் R1ஐயும் சப்ராக்ட் பண்ணால் போதும். இதே R3க்கு என்ன பண்ணணும்? R3யில் k இருக்குது. அப்போ கேவோட எதை சப்ராக்ட் பண்ணால் 0 ஆகும்? கேவை சப்ராக்ட் பண்ணால் தான் 0 ஆகும். அப்போ இந்த 1ஓட என்ன பண்ணிக்கிறோம்? கேவை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ k R1. ஸோ இது ரெண்டையும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு R2. ஸோ வாட் இஸ் R2? 1 -2k 1 -2. வாட் இஸ் R1? 1 -2k 1. ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்? சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ். ஸோ எல்லாத்தையும் சைன் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இது மைனஸ், இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ், இது மைனஸ். ஓகேவா? ஸோ இப்போ 1 - 1. ஸோ R1 எந்த சேஞ்சஸ் இல்லை. ஸோ அப்போ 1 -2k இது மட்டும் அப்படி எழுதிக்கிறேன். R2க்கு சேஞ்சஸ் இருக்குது. என்ன சேஞ்ச் இருக்குது? ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் நீங்கள் எழுதணும். ஸோ 1 - 1 0 -2k + 2. ஸோ -2k + 2. அடுத்து 1 - k. அடுத்து -2 - 1 என்ன ஆயிரும்? -3 ஆயிரும். இப்போ லாஸ்ட் ரோவில் என்ன வரும்? அடுத்து R3க்கு. ஸோ R3 என்ன? k -2 1 1. ஸோ இதுதான் R3. அடுத்து KR1. ஸோ KR1னா என்ன பண்ணும்? R1ஓட k மல்டிப்ளை பண்ணும். ஸோ R1 என்ன? 1 1 × k k -2 × k
minus 2k. k into k, k square. 1 into k, k. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த R1ஓட k ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 into k, k, minus 2 into k, minus 2k, k into k, k square, 1 into k, again k. ஸோ இது ரெண்டு என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். அப்போ மைனஸ், ஸோ அப்போ இங்கே சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இது மைனஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கே மைனஸ் கே என்ன ஆயிரும், 0 ஆயிரும். மைனஸ் 2 ப்ளஸ் 2k. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், 2k minus 2 எழுதிக்கலாம். சரியா, 2k minus 2. அடுத்து 1 minus k square. ஸோ 1 minus k square, லாஸ்ட்டு 1 minus k. ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் நான் ஜீரோ, அதுக்கு கீழே ரெண்டுமே 0 ஆயிடுச்சு. இப்போ எனக்கு அடுத்து எங்கே வரேன், செகண்ட் ரோக்கு வரேன். செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் பார்க்குறோம், அது நான் ஜீரோவாக இருக்குது. இப்போ அது கீழே இருக்கிறது 0 ஆகணும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சோம், 0 கிடச்சோம். ஏன்னா இங்கே மைனஸ் 2k இருக்குது, இங்கே ப்ளஸ் 2k இருக்குது. ஸோ ரெண்டே ஆட் பண்ணும்போது 0. இங்கே 2 இருக்குது, இங்கே மைனஸ் 2 இருக்குது, அப்போ 0. அப்போ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ R3, ஸோ R3 implies R3 மைனஸ் R3 ப்ளஸ் R2. ஸோ R3 R2 என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் R3? ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு R1 R2 எழுதிடுவோம். ஸோ வாட் இஸ் R1? 1 minus 2k 1. வாட் இஸ் R2? minus 2k plus 2, 1 minus k minus 3. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், R1 R3யும் R2வையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ R3 என்ன, 0, 2k minus 2, 1 minus k square. அடுத்து என்ன வரும், 1 minus k. ஸோ இதான் R3. R3 அப்படி எழுதிட்டோம். R2 என்ன, 0, minus 2k plus 2, 1 minus k minus 3. ஸோ இதை ஃபுல்லாத்தையும் எழுதியாச்சு. ஸோ ரெண்டையும் ஆட் தான் பண்ண போகிறோம். அப்போ சைன் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். 0 + 0 0. ஸோ இப்படி எழுதிக்கிறேன். ஸோ இங்கே மைனஸ் 2k + 2k, minus 2 + 2, அதுவும் என்ன ஆட் ஆகி 0 ஆயிரும். ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 1 + 1 என்ன ஆயிரும், 2, minus k minus k square. ஸோ 1 + 1 2, minus k minus k square. அடுத்து இங்கே என்ன வரும், 1 minus k minus 3 இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 1 minus 3 என்ன ஆயிரும், minus 2 minus k. ஓகேவா. அப்போ நம்ம இங்கே என்ன வரும், 0 0. இங்கே வந்து 2 minus k minus k square. லாஸ்ட்டு minus 2 minus k. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சா. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ 1 minus 2k 1. அடுத்து என்ன இருக்குது, 0 minus 2k plus 2, 1 minus k minus 3, 0 0. ஸோ இப்போ இந்த 2 minus k minus k square இருக்குல்ல, இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுத போகிறோம். ஸோ 2 minus k minus k square. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ x square. ஸோ x square மாதிரி இது குவாட்ரிக் பாலினாமியல் தான். ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் -1 -1 into 2. ஸோ அப்போ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணும், இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன கான்ஸ்டன்ட், மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், -2 கிடைக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் -2, ஆட் பண்ணால் -1 கிடைக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் -2, ஆட் பண்ணால் -1, அப்போ -2 + 1 டிவைடட் பை என்ன வரும். ஸோ k ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ, -1. அப்போ இங்கே எவ்வளோ, -1. அப்போ -1 டிவைடட் பை -2, மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன போடுவோம், k போடுவோம், அப்படி தானே. ஸோ இங்கேயும் k, இங்கேயும் k. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, k + 2, 1 minus k. ஸோ அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன கிடைக்குது, k + 2, 1 minus k. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கிறேன். இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் k + 2 into 1 minus k. இதே இங்கே மைனஸை காமன் எடுத்தால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இங்கேயும் k + 2 கிடைக்கும். ஏன்னா ரெண்டுலேயும் மைனஸ் காமன் இருக்குது. காமன் எடுத்தால் 2 + k, இல்லைன்னா k + 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிக்கிற மேட்ரிக்ஸ். சரியா. ஸோ இப்போ இது வந்து ரோ எக்கலன் ஃபார்மில் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ ரோ எக்கலன் ஃபார்ம் கிடச்சப்பறம் என்ன பண்ணிக்கலாம் நம்ம, இதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கண்டிஷன், என்னென்ன கண்டிஷன், ஸோ நோ சொல்யூஷனுக்கு என்ன கண்டிஷன், யூனிக் சொல்யூஷனுக்கு என்ன கண்டிஷன், இன்ஃபைனிட்டி மெனி சொல்யூஷனுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா. ஸோ இதோட கண்டினியூஷனை அடுத்த வீடியோவில் பாருங்கள், வீடியோ நம்பர் 2ல்.